தர்மபுரியில் பணத்திற்காக சிறுநீரகத்தை விற்க முயன்றவரையும் தரகர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் சிறுநீரக தரகராக செயல்பட்ட ஐயாவு என்பவரை கைது செய்து போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் தர்மபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கோவை ஆகிய மாவட்டங்களில் கடந்த 10 ஆண்டுகளாக சட்டவிரோதமாக மனித சிறுநீரகங்களை விற்பனை செய்யும் தொழில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. கிராமங்களில் வறுமையில் வாடும் ஏழைகளை ஏமாற்றி சிறுநீரக விற்பனையில் ஈடுபட்டதும் ஒரு சிறுநீரகத்தை 1.5 லட்சம் ரூபாய் முதல் 2.5 லட்சம் ரூபாய் வரை ஐயாவு விற்று வந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதேபோல தர்மபுரி மாவட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டியை சேர்ந்த பாலசுப்ரமணியம் என்பவர் தரகர் ஐயாவு மூலம் தனது சிறுநீரகத்தை விற்பனை செய்ய முயன்றதால் அவரும் கைது செய்யப்பட்டார். சிறுநீரக விற்பனையில் ஈடுபட்டதாக நாமக்கல் மாவட்டம் பெரிய மணலியை சேர்ந்த மற்றொரு தரகர் ஸ்ரீனிவாசன் என்பவரை தர்மபுரி தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 4 தனிப்படைகள் அமைத்து இந்த வழக்கில் எதிரிகளை கைது செய்திருக்கிறோம். மேலும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் 30க்கும் மேற்பட்ட இடைத்தரகர்கள் மற்றும் பணத்துக்காக விற்பனை செய்யும் உடல் உறுப்புகளை, அதாவது குறிப்பாக சிறுநீரகங்களை விற்பனை செய்யும் நபர்களையும் விசாரணை செய்து வருகிறோம். தர்மபுரி மாவட்டத்தில் சிறுநீரகம் விற்க முயன்றவரை போலீசார் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சிறுநீரக தரகர்களை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இதனை குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் சுதேஷிடம் நாம் கேட்கலாம். சுதேஷ், சொல்லுங்க, இப்ப இந்த சிறுநீரக விற்பனை குறித்து போலீசார் ஒருவரை கைது செஞ்சிருக்காங்க. இதனோட அடுத்த கட்ட நடவடிக்கையை யாரெல்லாம் கைது செய்யப்படுவாங்க அப்படின்ற தகவல் இருக்கா? நிச்சயமா பாத்தீங்கன்னா இப்ப தர்மபுரி மாவட்டத்துல பொதுவா நம்ம பார்க்கும்போது இந்த சிறுநீரக விற்பனையானது தொடங்குவதற்கான காரணம் பொதுவாக தர்மபுரி மாவட்டத்தில் அதிகமாக நடைபெறுவதற்கு காரணம் இந்த மாவட்டம் ஒரு கல்வியில் பின்தங்கிய மாவட்டமாக குறைவாக இருக்கிற பகுதியில் தொழில்களும் விவசாயங்களும் குறைவாக இருக்கும் பட்சத்துல கூலி தொழிலாளர்களுக்கு அதிகமாக இருக்கின்றனர். இந்த வறுமையின் காரணமாகவே இந்த சிறுநீரக விற்பனைக்கு அவர்கள் தானாகவே முன்வந்து இது போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக அந்த மாவட்ட சமூக ஆர்வலர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 2004, 2005 ஆண்டுகளில் பார்க்கும்போது நாமக்கல் மாவட்டத்தில் அதாவது கந்துவெட்டி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இதற்கான அவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பட்சத்தில் இது போன்ற இடைத்தரகர்கள் இது போன்ற கூலி தொழிலாளிகளை இது போன்ற சிறுநீரக விற்பனைக்காக அவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. இந்த நிலையில கடந்த 2004, 2005 ஆண்டுகளில் நாமக்கல் மாவட்டத்தில் இந்த சிறுநீரக விற்பனைக்கு தூண்டுகோலாக இருந்த தரகர்களை போலீசார் கைது செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் அந்த பாப்பம்பட்டி மற்றும் புரிஞ்சிப்பட்டி பகுதியில் ஐயாவு என்ற இடைத்தரகர் பாலசுப்ரமணியம் என்ற கூலி தொழிலாளியை அவர் சிறுநீரக விற்பனைக்காக அழைத்து செல்லும்படியில் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தற்போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அவர்களிடத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஐயாவு என்பவர் அந்த சங்ககிரியை சேர்ந்தவர் என்பதால் அந்த பகுதிக்கும் தற்போது போலீசார் விரைந்து அந்த விசாரணையில் ஈடுபட்டு வர்றாங்க. அஸ்ராக்கர், அதாவது தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அஸ்ராக்கர் உத்தரவின் பேரில் மொத்தமாக தர்மபுரி போலீசார் 3 தனிப்படை அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆய்வாளர் தலைமையிலும் மொத்தம் 5 பேர் கொண்ட 3 தனிப்படை தற்போது கோவை, தர்மபுரி, சங்ககிரி, ஈரோடு, நாமக்கல், சேலம் உள்ளிட்ட கோவை மண்டலத்திற்கு மேற்கு மண்டலம் முழுவதற்கும் இந்த தனிப்படையானது தற்போது விரைந்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. அப்படியா சுதேஷ், இப்ப இந்த சிறுநீரகத்தை விற்பனை செய்வதற்காக ஏழை எளிய மக்களை இந்த தரகர்கள் எப்படி அணுகுறாங்க, எப்படி அவங்களை பிரெயின் வாஷ் பண்றாங்க சுதேஷ்? அதான் நான் சொன்னது போல பாத்தீங்கன்னா இந்த தர்மபுரி மாவட்டம் முழுக்குமே ஒரு வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக இருக்கிறது. இதை தவிர பாத்தீங்கன்னா கல்வியில் மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக கருதப்படுகிறது. இதை பயன்படுத்திய இந்த இடைத்தரகர்கள் முழுக்க இவர்கள் அந்த சிறுநீரக விற்பனைக்கு அவர்களை தூண்டி அவர்களை இந்த பணிக்காக அந்த சட்டவிரோத செயல்கள் ஈடுபடுத்துவதாக அந்த பகுதி சமூக ஆர்வலர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு மேல் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா அந்த கடந்த 2004, 2005 ஆண்டுகளில் கந்துவட்டி, அதாவது கூலி தொழிலாளிகள் மிகவும் வேலையில்லாத சமயங்களில் கந்துவட்டிக்கு சிலரிடம் அவர்கள் நிதியை பெறுவதாக கூறப்படுகிறது. இந்த நிர்பந்தத்திலும் அவர்கள் இந்த காரணத்தை பயன்படுத்தி அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கிட்டத்தட்ட இந்த 10க்கும் மேற்பட்ட இடைத்தரகர்கள் முழுவதுமாக இந்த மாவட்டங்களில் சென்று இது போன்ற கூலி தொழிலாளர்களை அவர்கள் தேடி அணுகி இது போன்ற விஷயங்களை தெரிவித்து அவர்கள் இந்த சிறுநீரக விற்பனைக்கு அவர்கள் தூண்டி விடுவதாக கூறப்படுகிறது. அப்படியா சுதேஷ், இப்போ அந்த ஐயாவு 10 வருடமா இந்த தொழில ஈடுபட்டு இருக்கதா நம்மளே செய்தியில பார்த்தோம். அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப விசாரணையில அவர் விசாரணை செஞ்சு கொடுத்த தகவல் ஏதாவது இருக்கா? அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரிய வந்திருக்கா சுதேஷ்?
மற்ற மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவரை வைத்து மற்ற இடைத்தரகர்களை பிடிப்பதற்கும் தொடர்ந்து அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதை தவிர இவர்கள் இந்த மேற்கு மண்டல மாவட்டங்களில் கோவை முதல் தொடங்கி தருமபுரி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 மாவட்டங்கள்ல தொடர்ச்சியா இது போன்ற எந்த மருத்துவமனைகள், அதாவது அடுத்த கட்ட விசாரணை இந்த நிச்சயமாக இந்த சிறுநீரக விற்பனை மூலம் மருத்துவமனைகள் அணுகிதான் செய்ய முடியும். அது தொடர்பாக மருத்துவமனைகளுக்கும் அடுத்த கட்ட விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அஸ்ராக்காருக்கு தற்போது தெரிவிச்சிருக்காங்க. பிரியா. சுதேஷ், இப்போ மருத்துவமனை அல்லாது இப்போ வேற யாருக்கெல்லாம் இல்ல தொடர்பு இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதாவது இந்த தரகர்கள் சொன்னீங்க, இப்போ இதை நோக்கி மருத்துவமனை மேல இந்த மாதிரி ஏதாவது குற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கா? ஏதாவது மருத்துவமனையை குறிப்பிட்டிருக்காங்களா சுதேஷ்? இதுவரைக்கும் முதற்கட்ட விசாரணையில் தரகர்களை விசாரிக்க, அதாவது இந்த தனிப்படை 3 தனிப்படையானது இந்த மேற்கு மாவட்டங்களில் முதற்கட்டமாக தரகர்களை தேடும் பணிகளை தான் தற்போது விசாரணையில தான் மேற்கொண்டு வர்றாங்க. இந்த தரகரிடம் மேற்கொள்ளப்படும் அடுத்த கட்ட விசாரணையின் அடுத்த கட்ட பிறகு எந்தெந்த மருத்துவமனைகள் இதில் இது தொடர்புடைய என்ற அடுத்த கட்ட விசாரணைக்கு காவல்துறையினர் செல்ல இருக்கின்றனர். இதை தவிர மேலும், அதாவது பொதுமக்கள் தானாக இதுவரைக்கும் எந்தவித புகார்களும் அவர்கள் கொடுக்கப்படவில்லை. முதற்கட்டமாக தரகர்களிடம் பெரும் விசாரணையை பெற்று மருத்துவமனைகளில் விசாரணை மேற்கொள்வதற்கான அடுத்த கட்ட முயற்சிகள் போலீசார் ஈடுபட இருக்கிறாங்க. இதுவரைக்கும் அவர்கள் அதாவது தானாக அவர்கள் முன் அந்த சிறுநீரக விற்பனையை செய்ததால பொதுமக்கள் இதுவரைக்கும் புகார் எந்த அடிப்படையிலும் தரப்படவில்லை. கடந்த 2004ஆம் ஆண்டு நாமக்கல் மாவட்டத்தில் தரகர்கள் அந்த குறித்த, அதாவது அவர்கள் பேசிய தொகையை அந்த பொதுமக்களுக்கு கொடுக்காததால, சிறுநீரகம் விற்பனை செய்தவர்களுக்கு கொடுக்காததால அதில் சிலர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதன் அடிப்படையிலேயே கடந்த 2004, 2005ஆம் ஆண்டுகளில் சில இடைத்தரகர்கள் கைது செய்யப்பட்டாங்க. இதனைத் தொடர்ந்து தற்போது வரைக்கும் எந்த ஒரு பொதுமக்களும் தானாக முன் பொதுமக்களுக்கு அந்த போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கவில்லை. இதன் அடிப்படையில் தற்போது தரகர்களிடமே விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அஸ்ராக்காருக்கும் அவர்களும் பொதுமக்கள் அவருடைய தொலைபேசி எண்ணை நேரடியாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் நேரடியாக தன்னை அணுகும்படி அவர் தெரிவிச்சிருக்காரு. இதன் அடிப்படையில் பொதுமக்கள் கொடுக்கும் தகவலின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக மருத்துவமனைகளுக்கும் இந்த விசாரணை தொடரும் என எதிர்பார்க்கப்படுது. பிரியா. சுதேஷ், உங்களுடைய நேரடி தகவலுக்கு நன்றி சுதேஷ். சிறுநீரக விற்பனை கும்பல்கள் தமிழகத்தில் எப்படி செயல்படுகின்றன, எந்த அளவுக்கு சிறுநீரக திருட்டு குறித்து கடுமையான நடவடிக்கை மற்றும் தண்டனை வாங்கி தர நடப்பில் உள்ள சட்டங்கள் போதுமானதான இல்லை என்று கூறப்படுகிறது. இது குறித்து நம்ம செய்தியாளர் மகாலிங்கம் தரும் தகவல்களை நாம் கேட்கலாம். மகாலிங்கம், சொல்லுங்க, இப்போ சிறுநீரக திருட்டு கும்பல் எப்படி செயல்படுறாங்க, அதை பற்றி சொல்லுங்க மகாலிங்கம். தமிழகத்தை பொறுத்தவரை சிறுநீரக கும்பல் என்பது மருத்துவர்கள், தரகர்கள் மற்றும் சிறுநீரகத்தை விற்க முன்வருபவர்கள் என்ற 3 பேர் முக்கியமாக சேர்ந்துதான் இந்த கும்பல் என்பது தமிழகம் முழுவதும் செயல்பட்டு வருகிறதாக சொல்லப்படுகிறது. மேலும் 1998, 99 ஆகிய காலங்களில் பார்த்தீர்களானால் சுனாமி குடியிருப்புகள், வடசென்னையில் இருக்கும் சுனாமி குடியிருப்புகளில் இந்த சிறுநீரக மோசடி என்பது மிக வீரியமாக நடந்தது. 100க்கும் மேற்பட்டோர் தங்களுடைய சிறுநீரகத்தை குறைந்த விலைக்கு விற்றார்கள். இந்த சிறுநீரக திருட்டு எப்பொழுது வெளியாகிறது என்றால், இந்த 3 பேர், அதாவது மருத்துவர், தரகர் மற்றும் சிறுநீரகத்தை கொடுக்க தயாராக இருப்பவர், இந்த 3 பேருக்கும் இடையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுதுதான் இந்த சிறுநீரக திருட்டு விஷயம் வெளிச்சத்துக்கு வருகிறது. அதற்கு பிறகு காவல்துறை நடவடிக்கை இருக்கிறது. ஆக இது மிக ரகசியமாக நடக்கும் ஒரு மோசடியாக இருக்கிறது. மேலும் இதில் மருத்துவர்களுக்கும் முக்கிய பங்கு இருக்கிறது, மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் முக்கிய பங்கு இருக்கிறது. இந்த சிறுநீரக மோசடியில் ஏற்கனவே தமிழகத்தில் பல மாவட்டங்களில் வறுமை பின்தங்கிய மாவட்டங்களை இந்த சிறுநீரக கும்பல்கள் குறிவைக்கின்றன. குறிவைத்து அவர்களை அங்கிருக்கும் ஒரு சிறுநகரத்தில் இருக்கும் மருத்துவமனைக்கோ அல்லது பெருநகரத்தில் இருக்கும் மருத்துவமனைக்கோ அந்த சிறுநீரகத்தை குறைந்த விலையில் கொடுக்க தயாராக இருப்பவரை அழைத்து வருவார்கள். அங்கு கொண்டு அங்கு இருக்கும் ஒரு ரகசியமான முறையில் ஒரு அதுக்கான மருத்துவமனை ஏற்பாடு செய்து அந்த சிறுநீரகம் தேவை யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்களுடன் பேசி ஒரு தொகையை முதல் ஒப்பந்தம் செய்வார்கள். பிறகு அந்த தொகையில் அவர்கள் முழுமையாக கொடுத்து விட்டார்கள் என்றால் அந்த சிறுநீரகத்தை கொடுத்தவர் எந்த பிரச்சனையும் செய்யாமல் சிறுநீரகத்தை கொடுத்துவிட்டு சென்று விடுவார். அதில் ஏதாவது குறிப்பிட்ட தொகையை அவர் கொடுக்கவில்லை என்றால் தான் இந்த பிரச்சனை பெரிதாகவும் வெளியிலும் வருகிறது. இது போன்ற ரகசியமான முறைகளில் ஏற்கனவே பல மருத்துவர்கள் ஏற்கனவே சம்பந்தமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களிலே இது தொடர்ந்து கடந்த 10 ஆண்டுகளிலே மிக அதிகமாக நடைபெறுவது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே போல சிறுநீரக தேவை என்பது மிக அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமானோர் சிறுநீரக மாற்று சிகிச்சைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதிக அளவில் சிறுநீரகம் தேவைப்படுகிறது. அதை இந்த தரகர்கள் தவறான முறையில் முயற்சி செய்கிறார்கள். அதற்கு பொதுமக்களும் அப்பாவிகளும் பலியாகிறார்கள். இந்த முறையீடுகளை தடுப்பதற்கு இன்னும் கடுமையான சட்டங்கள் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியா. மகாலிங்கம், நீங்க சொன்னீங்க இதனோட தேவை அதிகமா இருக்கிற காரணத்தினாலையும் அது மட்டும் இல்லாம அதனாலதான் இந்த மாதிரி சம்பவங்கள் நிகழ்வுன்னு சொன்னீங்க. இப்போ இந்த திருட்டை தடுக்க உள்ள சட்ட திட்டங்கள் அது குறித்து விரிவா சொல்லுங்க மகாலிங்கம்.
இது போன்ற திருட்டுக்களை தடுப்பதற்காக ஐபிசி, அதாவது இந்திய தண்டனை சட்டத்திலும் 3 பிரிவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல தமிழக அரசு 90கள் இறுதியிலே ஒரு சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஆர்கன்ஸ் ஆக்ட் அப்படின்ற ஒரு சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உடல் உறுப்புகளை மாற்றுவதில் நாம் மாற்றும் போது என்னென்ன விதிகள் எல்லாம் கடைபிடிக்கப்பட வேண்டும், யார் உடல் உறுப்பை யாருக்கு கொடுக்கலாம், இப்படி பல்வேறு விதிகள், முறைகள், நெறிமுறைகள் ஆகியவை அந்த சட்டத்தில் அடங்கியிருக்கின்றன. குறிப்பாக யாருக்கு உடல் உறுப்பு தேவைப்படுகிறதோ அவர் முறையாக உடல் உறுப்பு கமிட்டி என்று ஒரு கமிட்டி இருக்கிறது, அந்த கமிட்டியிடம் பதிய வேண்டும். அந்த கமிட்டியிடம் பதிந்து விட்டு தனக்கு தேவையான உடல் உறுப்பு கிடைக்கும் வரை காத்துக் கொண்டிருக்க வேண்டும். தனக்கு பொருத்தமான உடல் உறுப்பு கிடைத்தவுடன் அந்த கமிட்டி மூலமாக சென்று மேலும் அதை பெற வேண்டும். இது சம்பந்தமாக பல்வேறு குற்றச்சாட்டுகள், மிகப்பெரிய மருத்துவமனை மீது குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. ஏனென்றால் அந்த வரிசை, அதாவது நோயாளிகளுடைய வரிசை பட்டியலை தொடர்ந்து பின்பற்றாமல் அதில் ஏதாவது தவறு செய்தால் அல்லது முறையீடாக செயல்பட்டால் அந்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நமக்கு இதுவரை நாம் பார்த்திருக்கோம். ஆக இந்த ஒரு வரிசை பின்பற்றப்பட வேண்டும். அடுத்ததாக தனக்கு பொருத்தமான உறுப்பு வரும்பொழுது அந்த உறுப்பை கொடுப்பவரும் முழுமையான ஒப்புதலோடு அந்த உறுப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதே போல பெறுவரும் அதை சரியான முறையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இன்னொரு விஷயம் இருக்கிறது. இந்த பண பரிமாற்றம் என்பது இந்த சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டிருக்கிறது. பரிசோ பணமோ கொடுக்கக்கூடாது. அவர் தாமாக முன் வந்து கொடுக்கிறார், இது எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்கிறார் என்ற ஒரு சட்டமும் சொல்லப்பட்டிருக்கிறதாக இவையெல்லாம் நடைமுறை கொண்டு வருவதில் இன்னும் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. அதே போல இந்த சட்டத்தின் கீழ் தண்டனை வாங்கி கொடுப்பதும் என்பதும் இதுவரை தமிழகத்தில் பெரிய அளவு நடந்ததாக தெரியவில்லை. எனவே இந்த சட்டத்தை அமுல்படுத்தி இதுபோன்ற திருட்டுகளை குறைக்க காவல்துறையும் இன்னும் வீரியமாக செயல்பட்டாக வேண்டும். அது தற்பொழுது அதற்கான நேரம் வந்திருக்கிறது என்று மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மகாலிங்கம், அதாவது மருத்துவத்துறை அதிகாரிகள் இதெல்லாம் தெரிவிச்சாங்கன்னு சொன்னீங்க. இப்ப இந்த சட்ட திருத்தங்கள்லாம் இவ்வளவு இருக்கும் பட்சத்துல, அதாவது சிறுநீரகத்தை விற்கிறதும் சரி, அதை பெறவரும் சரி, அவங்க 2 பேருக்கும் உள்ள உடல் உபாதைகள் கண்டிப்பா இந்த மாதிரி பொருத்தம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனை குறித்து நீங்க ஏதாவது மருத்துவர்கிட்ட இதனை குறித்து கேட்டீங்களா? அவங்களோட தரப்புல இருந்து மாற்றம் செய்யப்படும் பொழுது பல்வேறு விதிகள் இருக்கின்றன. குறிப்பாக பல்வேறு சோதனைகள் செய்யப்பட்டு அதற்கு பிறகுதான் அந்த உடல் உறுப்புகளை மாற்றும் முயற்சி மருத்துவர்கள் இறங்குகிறார்கள். ஏனென்றால் உடல் உறுப்பு தானம் செய்ய வருபவர்களுடைய ரத்த குரூப், அதாவது பிளட் குரூப் என்ன, அதே போல அவருடைய கவுண்ட்ஸ் எப்படி இருக்கிறது, அவருடைய ரத்தம் ஓட்டம் எப்படி இருக்கிறது, அவருக்கு வேற ஏதாவது தொற்று நோய்கள் இருக்கின்றனவா, இப்படி பல்வேறு சோதனைகள் செய்யப்படுகின்றன. அதற்கு பிறகு இந்த உடல் உறுப்பை பெற்றுக்கொள்பவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது, அந்த உடல் உறுப்பு இவருக்கு பொருந்துமா, அல்லது இந்த உடல் உறுப்பை பொருத்திய பிறகு வேற ஏதாவது இவருக்கு சிக்கல்கள் வரக்கூடுமா, ஏனென்றால் அவருடைய உடம்பு இந்த உடல் உறுப்பை ஏற்றுக்கொள்ளுமா, புதிதாக மாற்றப்பட்டுள்ள இந்த உடல் உறுப்பை ஏற்றுக்கொள்ளுமா, இப்படி பல்வேறு சோதனைகள் செய்யப்படும். அந்த சோதனைகளுக்கு பிறகு இந்த மாற்று, அதாவது உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை என்பதை மருத்துவர்கள் செய்வார்கள். இதிலே ஏதாவது தவறு நடந்தால் என்ன செய்வது என்று நீங்கள் கேட்டிருந்தீர்கள். இதில் தவறு நடக்கும் பட்சத்தில் அந்த உடல் உறுப்பை வாங்கி பொருத்திக் கொள்வதற்கு உயிர் போகும் அளவுக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சிறுநீரக திருட்டு தடுக்க உள்ள சட்ட திட்டங்கள் குறித்து விரிவா சொன்னீங்க மகாலிங்கம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. சிறுநீரக விற்பனை விவகாரம் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பு நாமக்கல் மாவட்டத்தில் வெளிச்சத்திற்கு வந்தது. தற்போது அமலமாகியுள்ள தர்மபுரி சிறுநீரக விற்பனை விவகாரத்திலும் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த தரகர்களுக்கு தொடர்பு இருப்பதாக தெரியவந்துள்ளது. இப்போது இதை குறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் துரைசாமி. இப்போ தர்மபுரி சிறுநீரக விவகாரம் தொடர்பா நாமக்கல்ல தரகர் ஒருவர் பிடிபட்டிருக்காரு. இப்போ அந்த நிலையில நாமக்கல் போலீசார் என்ன நடவடிக்கை எடுக்க தொடங்கியிருக்காங்க? பிரியா, இப்ப பாத்தீங்கன்னா பிடிப்பட்ட தரகர் நாமக்கல் மாவட்டம் பெரியமல் கைது செய்யப்பட்டிருக்கார். இவர் தறி தொழிலாளியா இருந்துகிட்டு எங்க இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வறுமை கொண்டு போய் சிறுநீர் விற்பனை ஏற்பட்டிருக்கார். அதாவது இந்த விவகாரம் தொடர்பாக நாமக்கல் மாவட்ட காவல்துறை என்ன நடவடிக்கை அறிந்து கொள்ள நாம மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் காரணமா அவர்கிட்ட கேட்ட போது இது பத்தி எவ்விதமான தகவலும் நாமக்கல் மாவட்ட காவல்துறைக்கு வரவில்லை. அதனால இந்த தகவல் பத்தி இதை பத்தி எந்த நடவடிக்கை இது வரைக்கும் தொடங்கப்படல, இதை பத்தி இந்த விஷயம் பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு தான் நம்ம தெரிவிச்சாங்க. பிரியா, சரி, இப்போ பல ஆண்டுகளுக்கு முன்பு நாமக்கல் பகுதியில சிறுநீரக விற்பனை விவகாரம் எப்படி வெளிச்சத்திற்கு வந்தது? இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப இவருக்கு எந்த விவகாரமும் தெரியல அப்படின்னு சொல்லும் போது இப்ப இந்த பிரச்சனை குறித்து என்ன சொல்லப்படுது? அதாவது கடந்த 2000ஆம் ஆண்டு முதல் 2005ஆம் ஆண்டு வரை நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் பகுதியில் உள்ள விசைத்தறி தொழிலாளர்கள் அங்க மைதியா இருக்காங்க. அவங்களுடைய வறுமையை பயன்படுத்தி அவங்களுக்கு கந்து வட்டி கொடுக்கறது, அவங்க அந்த விசைத்தறி கூடங்களை பணிபுரிய முதலாளிகளை
வந்து முன்பணம் கொடுத்ததில் வந்து தங்களை பணம் திருப்பி கேட்ட போது வந்து அவங்களால பணம் செலுத்த முடியாத சூழ்நிலை இருந்தது. அந்த சூழ்நிலையில் வந்து அவர்களே வந்து கந்து வெட்டிக்காரர்களும் அந்த விசைத்தறி முதலாளிகளும் சேர்ந்து என்ன பண்ணது, உங்களுக்கு சிறுநீரகத்தை வித்துட்டு காசு கொடு, எங்களுக்கு காசு கொடுக்க வேண்டிய காசு கொடுன்னு சொன்ன கேட்டதுனால அவர்கள் அங்க புரோக்கரை வச்சு அவர்களே அந்த சிறுநீரகத்தை விட்டாங்க. வித்தபடி அவங்களோட கடன் வருது குறிப்பிட்ட தொகை பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 கடன் வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு 60,000 சிறுநீரகம் வித்தாங்கன்னா அந்த 25,000 அந்த சிறுநீரகத்தை கொடுத்தவர்களுக்கு போய் சேரல. அந்த விவகாரம் இந்த சமயத்துல தான் வந்து அதுலயும் மோசடி, அதாவது சிறுநீரக வெட்டுற பணத்தை திருப்பி தருவதிலையும் மோசடி ஏற்பட்டதுனால தான் வந்து பலர் வந்து தன்னுடைய சிறுநீரகத்தை இழந்து தங்களுடைய கடனையும் கட்டி மறுபடியும் அதுக்கு தங்களுக்கு சேரக்கூடிய சிறு தொகையும் கிடைக்கலன்னு சொல்லி தான் வந்து புகார் வெளியாகிறது அந்த மோசடி விவகாரம் வெளியே வந்தது. அதனை எடுத்து அந்த தொடர்பா பல பேர் வந்து புகார் தெரிவிக்காத நிலையில ஒரு சிலர் மட்டும் தான் புகார் தெரிவிச்சாங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த விவகாரம் வெளியே தெரிஞ்சா நம்மளுக்கு அவமானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அவமானம் அப்படின்னு ஏற்படும் சொல்ல ஒரு சிலர் மட்டும்தான் வந்து புகார் தெரிவிச்சாங்க. அதனை ஒட்டி அப்போது வந்து காவல்துறை புகாரை பெற்று எடுத்து அதுக்கு தொடர்புடைய புரோக்கர் வந்து பல பேரை கைது செஞ்சாங்க. அந்த விவகாரம் அதை தொடர்ந்து வழக்குகள் நடைபெற்று தற்போது இந்த வழக்கில் பெரும்பாலான வழக்குகள் முடிக்கப்பட்டுள்ளது. பிரியா, அப்போ வந்து இந்த விவகாரத்துல வந்து இந்த தரகர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அப்போ எப்படி வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது இந்த பிரச்சனைக்கு துரைசாமி? அந்த பொறுத்தவரைக்கும் முற்றுப்புள்ளி எப்படி வைக்கப்பட்டதுன்னா வந்து பெரும்பாலான வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து புகார் தெரிவிக்கணும். ஒரு சிலர் மட்டும் மிகச்சிலர் மட்டும்தான் வந்து புகார் தெரிவிக்க முன்வந்தாங்க. அவங்களுக்கும் வந்து அந்த புரோக்கர் கைது செய்யப்படணும். அதாவது அவங்க தெரிவிச்ச புகார் எந்த புரோக்கர் எங்க கூட்டிட்டு போய் எந்த மருத்துவமனையில வந்து சிறுநீரகத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சு வந்து ஒரு சில புரோக்கர் வந்து ஒரு சில அதாவது பெங்களூர், சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு போன்ற மருத்துவமனைகள் கூட்டு போய் அவங்களுடைய கிட்னி எடுத்து புகார் தெரிவிச்சாங்க. அந்த விவகாரம் அந்த புரோக்கர் கையப்படுத்தோட முடிவடைஞ்சது. அது மேற்கொண்டு அந்த மருத்துவமனைகள் மீதோ அல்ல அதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலன்னு தான் சொல்லப்படுதுன்னு சொல்லணும் பிரியா. ஏன்னா அது வந்து அது மேற்கொண்டு கடுமையான நடவடிக்கை அந்த புரோக்கர் கைது செய்யப்படுவதா முடிவடைஞ்சது. அந்த வழக்கு மேற்கொண்டு கடுமையான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படலன்னு சொல்லணும் பிரியா. துரைசாமி, உங்களுடைய தகவலுக்கு நன்றி துரைசாமி.